பார்த்துட்டு வரும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, மூளை வந்துட்டு டெட் ஆயிடுச்சு, பிரெயின் டெட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ரிப்போர்ட் வந்துடுச்சு. தம்பினால ஒரு 4-5 பேர் நல்லா இருக்கட்டும், அவங்க மூலியமா என் தம்பி வாழட்டும் அப்படின்றதுக்காக உடல் உறுப்பு தானம் பண்ணியிருக்கேன். இன்னுயிர் நீத்து 6 உயிர்களை காப்பாற்றிய காவலர் குறுக்கே வந்த நாயால் காவலருக்கு நேர்ந்த சோகமான முடிவு. என் பையன் போலீஸ் ஆயிட்டா, என் குடும்பத்தை அவன் பாத்துக்குவான்னு நினைச்ச தாய்க்கு காத்திருந்த பேரதிர்ச்சி. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில காவலரா இருக்கவர் தான் 27 வயதான முனியாண்டி அப்படிங்கிறவர். இவரு தன்னோட பைக்ல சிலையம்பட்டி வேப்பம்பட்டி கிராம சாலையில வந்துகிட்டு இருக்கும் போது குறுக்க வந்த நாயால பைக்ல இருந்து தவறி விழுந்து விபத்து ஏற்பட்டிருக்கு. இதனால இவரோட தலையில பலத்த காயம் ஏற்பட்டதா கூறப்படுது. உடனே மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில இவர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில காவலர் முனியாண்டி மூளை சாவு அடைந்த நிலையில இதயம் உள்ளிட்ட உடல் உறுப்புகளானது தானமா வழங்கப்பட்டிருக்கு. இப்படி இருக்கிற இந்த நிலையில தான் அவரோட உடல் உறுப்புகளானது திருச்சி மற்றும் திருநெல்வேலிக்கு இதயம் மற்றும் மார்பக பகுதிகள் அனுப்பப்பட்ட நிலையில நுரையீரல் மற்றும் சிறுகுடலானது விமானம் மூலமா சென்னையில இருக்கிற எம்ஜிஆர் தனியார் மருத்துவமனைக்கு வேக வேகமா கொண்டு செல்லப்பட்டிருக்கு. காவலரோட குடும்பம் செஞ்ச இந்த நற்செயலுக்காக உடல் உறுப்புகளை பெற்ற பலருமே அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சிருக்காங்க. இன்னுயிர் நீத்து பல உயிர்களை காப்பாற்றின இந்த காவலருக்கு மரியாதையோட இறுதி சடங்கு நடைபெறும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு.